வெல்கம் டு தமிழ் ட்ரெக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நான் இப்போது எடிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய சட்டையோட கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், கலராக சேஞ்ச் ஆகுது. இந்த வீடியோ டிக்டாக் ஆப் அல்லது மோஜ் இது போல் சோசியல் மீடியாவில் நிறையா சோசியல் மீடியாவில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஷாட் ஆப் அன்லாக்டு நோ வாட்டர் மார்க் இந்த ஆப் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஃபஸ்ட்டில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே என்னோட ஒரு வீடியோவாக இருக்குது, அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரைட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோட சைஸு இதில் உங்களுக்கு எந்த சைஸில் வீடியோ க்ரியேட் பண்ணணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மேலே ரைட் இருக்குது, ரைட் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட் அப்படி இருக்கும். மூணாவது ஒரு ஆப்ஷன் அட்ஜஸ்ட் அப்படி இருக்கும். இப்போ அந்த அட்ஜஸ்ட்டை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிரைட்னஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றிக்கோங்க, அந்த வீடியோவுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றிக்கோங்க. அடுத்து கண்ட்ராஸ்ட் நான் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஓகே, ஏற்றிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வெளியே வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதாவது தனித்தனியாக சின்னதாக கட் பண்ண போகிறோம். அதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நவுத்தி சின்ன அதில் ஸ்ப்ளிட்டு அப்படின்னு இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் கட் ஆயிரும். அதே போல் சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மாதிரி வச்சுட்டு நான் ஸ்ப்ளிட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கட் ஆச்சு. அதே போல் நான் சின்னதாக இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ளிட் கொடுக்குறேன், கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன், கட் ஆயிடுச்சு. அதே போல் நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கலர் சேஞ்ச் பண்ணுமோ அத்தனை கலருக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி பீஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு பீஸுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணல. இப்போ ரெண்டாவது பீஸுக்கு நேராக வச்சுக்கிறேன். நீங்கள் அந்த பீஸில் டச் பண்ணுறாதீங்க, நீங்கள் கரெக்டாக நவுத்தி மட்டும் வச்சா போதும். டச் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். இப்போ வெளியே வந்துட்டு ஒரு லைன் மாதிரி டைம் ஓடும்ல, அந்த லைனை நான் செகண்ட் பீஸில் வச்சுக்கிறேன். செகண்ட் பீஸில் வச்சுட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ மூணாவது ஆப்ஷன் அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய அட்ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் HSL அப்படின்னு இருக்கும், HSL அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா HUE அப்படி சாச்சுரேஷன், லூமினன்ஸ் அப்படி சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்லேயே ஒரு ரெட் கலர் இருக்குது, அதை மட்டும் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ செகண்ட் ஆப்ஷன் சாச்சுரேஷன் வந்துடுறேன். சாச்சுரேஷன் வந்துட்டு இப்போ அதே ரெட்டை நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ மூணாவது ஆப்ஷன் வந்துருக்கேன், லூமினன்ஸ். வந்துட்டு இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோடய ரெண்டாவது பீஸோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து மூணாவது பீஸுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ மூணாவது பீஸ் மேலே என்னுடைய அந்த லைனை வைக்கிறேன், டைம் லைனை வைக்கிறேன். வச்சுட்டு அதே ஃபில்டருக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்துறேன். அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு HSL கிளிக் பண்ணிக்கிறேன். HSL கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு அதே ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை, அதாவது ரெட்டை நான் கீழே வச்சுக்கிறேன். ஏன் ரெட்டை வைக்கிறேன்னா என்னோடய ஷர்ட்டோட கலர் ரெட்டு, அதனால தான் நான் ரெட்டை இப்போ செலக்ட் பண்ணி கீழே இறக்கியிருக்கேன். உங்கள் ஷர்ட்டோட கலர் என்னவோ அதை நீங்கள் அந்த கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க.
நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன், டிக் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 3ஆவது பீஸோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 4ஆவது பீஸுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும். அந்த கோடை நான் வச்சுட்டு ஃபில்டருக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு HSL கிளிக் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் HSL கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் 3ஆவது இருக்க ஆப்ஷனை கீழே கொண்டு வந்து விட்டுறேன். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பொருந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துவாங்க. இதுலேயும் ஓகே கொடுத்துவாங்க. இப்போது அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அந்த கோடை 5ஆவது பீஸில் வச்சுட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு HSL நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ள வந்துடுறேன். உள்ளே வந்துட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போது 2ஆவது ஆப்ஷனை இதையும் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அடுத்து 3ஆவது ஆப்ஷனை இதையும் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 5ஆவது பீஸுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் 6ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த கோட்டை 6ஆவது பீஸில் வச்சுட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்குள்ளே வந்துட்டு HSL கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டை கீழே வச்சுக்கிறேன். 2ஆவது ஆப்ஷனை இதையும் கீழே வச்சுக்கிறேன். இப்போது 3ஆவது ஆப்ஷனை மேலே ஏற்றி விட்டுக்கிறேன். அதுபோல் அது பக்கத்தில் இருக்கிறத உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு இந்த ஷர்ட்டு ஒயிட்டாக வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதே போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி போகுதோ பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் ஷர்ட்டு கலரு அதாவது கலர் ஃபேஸு கலர் சேஞ்ச் ஆகாமல் உங்கள் ஷர்ட்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பொறுப்பாக வச்சுக்கோங்க. 3த்துலேயும் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட்டு நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸோட கலர் என்னமோ அந்த கலர் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் இப்போ ரெட் கலர் போட்டிருக்கணும்னா நான் ரெட் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல் ப்ளூ கலர் போட்டிருக்கீங்க ப்ளூ கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து வெளியே வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 6ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து என்னோடய 7ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதே போல் ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் போயிடுங்க. அட்ஜஸ்ட் போய்ட்டு HSL கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு ஒரு கலரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் தான் எல்லாத்துக்கும் கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. பட் நான் பண்ணுறேன் சொல்லிவிட்டு ரெட் கலரே பண்ணிக்காதீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸோட கலர் என்னமோ அந்த கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 3த்துலேயும் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதில் எந்த கலர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த கலரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 7ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 8ஆவது பீஸுக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே போல் வச்சுட்டு ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட் கொடுத்து HSL கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க.
உள்ளே வந்துட்டு அதே போல் நீங்கள் இப்போது உங்கள் ஷர்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 3த்துலேயும் நீங்கள் அதே போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இது வரைக்கும் நான் அதில் கொடுக்காத கலரை நான் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண பீஸுக்கெல்லாம் வெவ்வேறு கலர் இருக்குது. அதே போல் இதுலேயும் வேறு கலர் கொடுக்குறேன் நான். உங்களுக்கும் அதே போல் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பீஸுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன். இப்போது உள்ளே வந்துட்டு மூணாவது இருக்க ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அதே போல் இது ரெண்டுத்துலேயும் நான் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் கலர் வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம ட்ரெஸ்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னோடய சட்டையோட கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு இருக்கும். இப்போ சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுமோ அந்த குவாலிட்டியை நீங்கள் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் கலையில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.